हाय स्टूडेंट्स இப்போ நம்ம பார்க்க போறது ராஷ்டிர பாஷால ஹிந்தி மேம் அனுவாத் கீஜியே அதாவது ஹிந்தில நமக்கு வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், ஹிந்தில தமிழ் ஹிந்தில கொடுத்துட்டு அதை தமிழ் ஆர் இங்கிலீஷ்ல நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணோம். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்ல அடுத்த ரோமன் லெட்டர் என்ன கொடுப்பாங்கன்னா தமிழோ இங்கிலீஷ்லயோ கொடுத்துட்டு ஹிந்தியில அதை நீங்க வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணணும். ஸோ அதுதான் நமக்கு இப்போ பார்க்க போறது. அதுதான் என்னென்ன லாங்குவேஜ், தமிழ், அங்கிரேஜி, ஏவம், தெலுங்கு 3 லாங்குவேஜ்ல இருக்கு இது. ஸோ நான் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலையுமே உங்களுக்கு ரீட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது ஹிந்தியில் நம்ம எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க ஹிந்தியை நான் உங்களுக்கு ரீட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அந்த பெல் ஐக்கான் ஆல்சோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இது ரிலேட்டடாக நான் நெக்ஸ்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் ஆகிடும். சரியா? ஃபர்ஸ்ட் ஒன், ஹிந்தி மேம் அனுவாத் கீஜியேல ஃபர்ஸ்ட் லெசன். One day Prince Siddhartha was playing in the palace garden. அதாவது ஒரு நாள் சித்தார்த்தர் என்ன பண்ணிட்டு இருந்தாராம், அந்த பேலஸ் கார்டன்ல விளையாடிட்டு இருந்தாராம். He saw some wild swan flying in the sky. அவர் என்ன பார்த்தாரு, some wild swan, ஒரு அன்ன பறவை வந்து ஆகாயத்துல வந்து பறந்துகிட்டு இருக்கான். He loved these fine birds very much. அவருக்கு பறவைகள்னாலே ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. Suddenly, one of the swans dropped down from the sky and fell at his feet. அப்போ ஒரு ஸ்வான் மட்டும் என்ன பண்ணிச்சுன்னா டிராப் டவுன், கீழே விழுந்துருச்சு. எங்க இந்த ஃப்ரம் த ஸ்கை, ஆகாயத்துல இருந்து கீழே விழுந்துருச்சு. அண்ட் ஃபெல் அட் ஹிஸ் ஃபீட், அவருடைய காலடியில வந்து அது விழுதான். There was an arrow in its side. அப்போ அந்த பறவையோட உடம்புல பார்க்கும்போது அதுல அதனுடைய ஒரு பக்கத்துல அம்பு வந்து தைச்சிருந்ததா. arrow மீன்ஸ் அம்பு விட்டுட்டாங்களாம். Blood was coming out of its body. அப்ப அதனோட உடம்புல இருந்து ரத்தம் வந்துகிட்டே இருந்துச்சாம். The prince felt very unhappy. அதை கண்டு அவருக்கு ரொம்ப மனசே கஷ்டமாயிருச்சாம். He took the arrow out of the bird gently. அவர் என்ன பண்ணார், அந்த அம்பை பொறுமையா அது வலிக்காம, அதாவது அது கொஞ்சம் கஷ்டமில்லாம அதை எடுக்கிறாராம். He put some green leaves on the wounded part. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, ஒரு சில கிரீன் லீவ்ஸ், ஒரு பச்சை இலைகள் எடுத்து அதை சாறு பிழிஞ்சி அதனுடைய wounded part, அடிப்பட்ட இடத்துல வைக்கிறாராம். The bird slowly opened its eyes and looked at the prince. அப்போ அந்த பறவை அதுக்கப்புறம் என்ன கொஞ்சம் அளவுக்கு சரியாயி கொஞ்சமா அவருடைய கண்களை திறந்து அவரை வந்து பாக்குதான். Now the prince was very happy. ஸோ அதை பார்த்தோன்னே பிரின்ஸ் சித்தார்த்துக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. இதுதான் இதுல கொடுத்துருக்க மீனிங். இதையே தமிழ்லயும் பார்த்துக்கலாம். கொஸ்டின், ஒரு நாள் அரச குமாரன் சித்தார்த்தன் அரண்மனை தோட்டத்தில் விளையாடி கொண்டிருந்தான். அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, அந்த கார்டன்ல அரண்மனை தோட்டத்துல விளையாடிட்டு இருந்தாரு. அப்பொழுது ஆகாயத்தில் சில அன்ன பறவைகள் பறந்து செல்வதை கண்டான். அப்ப சித்தார்த்தர் என்ன பண்றாரு, அந்த வானத்துல ஒரு சில அன்னப்பறவைகள் பறந்து போயிட்டே இருக்குன்னு அதை அழகா பார்த்துக்கிட்டே இருக்கிற ஆசையா. அப்பறவைகளை அவன் மிகவும் விரும்பினான். சோ அந்த பறவைகள்னாலே அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. திடீரென்று அவைகளில் ஒரு பறவை அவன் காலடியில் வந்து விழுந்தது. அப்ப அப்படி பார்த்துட்டே இருக்கும் போது திடீர்னு ஒரு பறவை என்ன ஆயிடுச்சான், அவர் காலடியில வந்து விழுந்துருச்சான். அதன் விழாவில் ஒரு அம்பு தைத்திருந்தது. சோ அப்ப பார்க்கும்போது அதனுடைய ஒரு சைட்ல அந்த அம்பு வந்து அந்த தைத்திருந்ததுன்னா அந்த அம்பு வந்து அந்த உடம்புல குத்தி இருந்துச்சான். காயத்தில் இருந்து ரத்தம் பெருகி கொண்டிருந்தது. அந்த அடிப்பட்ட இடத்துல இருந்து பிளட் ஓடிட்டே இருக்கான். அரச குமாரனது மனம் இதனை கண்டு மிகவும் வருத்தமுற்றது. சோ அவனுடைய மனசு என்ன ஆயிடுச்சு, இதை பார்த்தோன்னே ரொம்ப கவலையாயிடுச்சான். அவன் மெதுவாக அம்பை வெளியே எடுத்து சில பச்சிலைகளை பிழிந்து அதன் காயத்தின் மேல் தடவினான். அவன் என்ன பண்ண, அம்பை பொறுமையா எடுத்துட்டு சில அந்த கிரீன் லீவ்ஸ் பச்சை இலையெல்லாம் பிழிஞ்சி அதனுடைய காயத்தின் மேல தடவிட்டானான். பறவை மெதுவாக தன் கண்களை திறந்து அரசகுமாரனை நோக்கியது. அப்பொழுது அவன் மிகவும் சந்தோஷப்பட்டான். அப்ப அது என்ன பண்ணுச்சு, அந்த பறவை பொறுமையா தன் கண்ணை திறந்து அவனை பாக்குது. அதை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. சோ இப்ப அதை நீங்க ஹிந்தில எப்படி எழுதணும்னு பாருங்க. இந்த டிரான்ஸ்லேஷனுக்கு உங்களுக்கு எக்ஸாம்க்கு 15 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதனால ஸ்டூடெண்ட்ஸ் டிரான்ஸ்லேஷன் வந்து தெரியல அப்படின்னு அதை படிக்காம, தயவு செய்து படிக்காம விட்டுறாதீங்க. பிகாஸ் இதுக்கு வந்து 15 மார்க் உங்களுக்கு. நீங்க எஸ்ஏ எழுதினா கூட அவ்வளவு மார்க் நம்ம வந்து ஸ்கோர் பண்ண முடியாது. ஆனா டிரான்ஸ்லேஷன் நீங்க பாருங்க, ஒரு ஜஸ்ட் ஒரு 7 லைன்ஸ் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணாலே நமக்கு 15 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதனால டிரான்ஸ்லேஷன் மட்டும் நீங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க.
हिंदीல एक दिन राजकुमार सिद्धार्थ ராஜ்மஹல் கே பகீச்சே மேம். ராஜ்மஹல்னா அந்த அரண்மனை, பகீச்சேனா கார்டன். ஸோ அந்த அரண்மனை தோட்டத்துல பேலஸ்ல இருக்கிற அந்த கார்டன்ல கேல் ரஹாத்தா விளையாடி கொண்டிருந்தான். ரஹாத்தா அப்படின்னு நீங்க எழுதணும். तब उसने आकाश में कुछ हंस पक्षियों को उड़ते देखा. அப்ப தப்புனா அப்பொழுது உஸ்னே அவன் ஆகாஷ் மேம் வானத்துல ஸ்கை குச் ஹங்ஸ் பக்ஷியோங் ஒரு அன்ன பறவைகள், ஒரு சில அன்ன பறவைகள் உட்னே தேக்கா பறந்து கொண்டிருக்கிறத பார்த்தானா. பஹ் உன் பக்ஷியோங் கோ பஹூத் சாஹனே லகா அவனுக்கு அந்த பறவைகளை ரொம்ப பிடிக்குமா. பஹூத் சாஹனே லகா. यकायक திடீர்னு சடன்லி, यकायकனா சடன்லி, உன்மேம் சே ஏக் பக்ஷி அதுல இருந்து ஒரு பறவை உஸ்கே பைரோங் மேம் ஆகிறா அவனுடைய கால்ல வந்து விழுந்துருச்சான். உஸ்கே உஸ்கே பகல் மேம் ஏக் தீர் லகாத்தா. சோ அதனுடைய அந்த பறவையினுடைய சைட்ல, பகல்னா அது ஒரு விலா எலும்புல, ஏக் தீர் ஒரு அம்பு வந்து தைச்சிருந்துதான். காவ் சே கூன் பஹரஹாத்தா அந்த ஊண்டட் காவ் அப்படின்னா ஊண்டட் பார்ட், அந்த அடிப்பட்ட இடத்துல இருந்து ரத்தம், கூன்னா பிளட், பஹரஹாத்தா பஹரஹாத்தானா அது ஃப்ளோ ஆயிட்டே இருந்தது. அது பர்ன் போட்டிருக்காங்க. ராஜ்குமார் கா மன் யஹ் தேக்குகர் பஹூத் துக்கி ஹுவா. ராஜகுமாரோடைய மனசு இதை பார்த்த உடனே ரொம்ப கவலையாயிருச்சான். உஸ்னே தீரே சே தீர் கோ பாஹர் நிக்கால்கர் அவன் என்ன பண்றான், தீரே சே பொறுமையா, தீர்க்கும் அந்த அம்ப பாஹர் நிக்கால்கர் வெளியே எடுத்து, குச் சடி புட்டியாங்கோ நிஜோட்கர் உஸ்கே காவ் மேம் லகாயா. குச் சடி புட்டியோங் அப்படின்னா ஒரு பச்சை இலைகளை நிச்சோட்கர் அப்படின்னா பிழிஞ்சு, நிச்சோட்கர்னா அதை ஸ்குவாஷ் பண்ணி, உஸ்கே காவ் மேம் அதனுடைய அடிப்பட்ட இடத்துல லகாயா தடவி இருக்கானா. பக்ஷி நே தீரே சே ஆங்கேங் கோல்கர் ராஜ்குமார் கோ தேக்கா. அப்ப அந்த பறவை என்ன பண்ணுச்சு, ஸ்லோவா தன்னுடைய கண்களை திறந்து ராஜகுமாரனை பாக்குது. அப்ப பஹூத் குஷ் ஹுவா அப்பதான் அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சான். ஸோ இதுதான் நீங்க எக்ஸாம்ல எழுத வேண்டிய பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் செகண்ட் லெசன். we are all citizens of India. நம்ம எல்லாருமே இந்த நாட்டினுடைய குடிமக்கள். each of us is a member of one great community. ஸோ ஒருத்தரும் இந்த கம்யூனிட்டியில ஒரு மெம்பர் தான், ஒரு உறுப்பினர் தான். which includes every Indian. ஸோ அதுல எல்லாருமே உள்ள வருவாங்க, இந்தியன்ஸ் எல்லாருமே இதுல இன்க்ளூட் ஆவாங்க. the citizen has both rights and duties. ஒரு சிட்டிசனுக்குமே ரைட்ஸும் இருக்கு, டியூட்டிஸும் இருக்கு. அதாவது உரிமைகளும் இருக்கு, கடமைகளும் இருக்கு. some people think only of their rights. ஆனா ஒரு சில மக்கள் அவங்களுடைய உரிமைகளை பத்தி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. they forget their duties on account of their selfishness. அவங்க என்ன பண்றாங்க, தன்னுடைய சுயநலத்துக்காக கடமையை மறந்துடுறாங்க. forget their duties. but if we don't perform our duties, ஆனா நம்ம நம்மளுடைய கடமையை செய்யலைன்னா, how can we claim our rights? எப்படி நம்மளோட ரைட்ஸை வந்து கிளைம் பண்ண முடியும்? our motherland gives much to us. நம்மளுடைய மதர்லேண்ட், நம்மளுடைய தாய்நாடு நமக்கு நிறைய கொடுத்துருக்கு. அண்ட் எக்ஸ்பெக்ட்ஸ் மச் ஃப்ரம் அஸ், அண்ட் நிறையவும் எதிர்பார்க்குது இன் ரிட்டர்ன். அதுதான் நமக்கு திருப்பி செய்யணும் அப்படின்றது நிறையவும் எதிர்பார்க்குதான். ஓகே, கொஸ்டின். நாம் எல்லோரும் இந்திய குடிமக்கள். தமிழ் இதேதான் தமிழ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல பார்த்தாலும் ஒரு சிலருக்கு மீனிங் புரியும். நாம் எல்லோரும் இந்திய குடிமக்கள். இந்தியர்கள் எல்லோரும் ஒரு பெரிய சமூகத்தின் உறுப்பினர்கள். உறுப்பினர்கள் மெம்பர். குடிமக்களுக்கு உரிமைகளும் உண்டு, கடமைகளும் உண்டு. ஸோ குடிமக்கள்ல நமக்கு உரிமையும் இருக்கு, கடமையும் இருக்கு. சிலர் உரிமைகளை பற்றியே எண்ணுகிறார்கள். ஒரு சிலர் என்ன பண்ண அந்த ரைட்ஸை பத்தியே பேசிக்கிட்டு இருக்காங்களாம். சுயநலத்தின் காரணமாக தங்கள் கடமைகளை மறந்து விடுகிறார்கள். செல்ஃபிஷ்னால என்ன பண்றாங்க, தன்னுடைய கடமையை மறந்துடுறாங்களாம். ஆனால் நாம் கடமைகளை செய்யாவிட்டால் உரிமைகளை எவ்வாறு கோர முடியும்? என்ன சொல்றாங்க, நம்மளுடைய கடமை செய்யலனா எப்படி உங்களோட உரிமையை கோர முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. நம் தாய்நாடு நமக்கு அநேக வசதிகளை கொடுக்கிறது. நம்ம தாய்நாடு நமக்கு என்ன பண்ணுது, நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குது. நம்மிடமிருந்தும் அது அநேக விஷயங்களை எதிர்பார்க்கிறது. அதுவும் நம்ம கிட்ட இருந்து நிறைய விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்றதாம் தாய்நாடு. சரி, இப்ப அதே ஹிந்தில பார்க்கலாம். ஹம் சப் பாரத் கி பிரஜாயே ஹைம்.
நாம எல்லாரும் இந்தியாவினுடைய பிரஜா அப்படின்னா குடிமகன்கள். सब பாரத்வாசி एक महान समाज के सदस्य है. அதாவது எல்லா குடிமக்களுமே एक महान समाज के ஒரு சிறந்த சமுதாயத்தினுடைய உறுப்பினர்கள். प्रजाओं के अधिकार भी है और कर्तव्य भी है. மக்களுக்கு அதிகாரமும் இருக்கு, கடமையும் இருக்கு. कुछ लोग मात्र अधिकार के बारे में सोचते हैं. பட் ஒரு சில மக்கள் ஒன்லி மாத்திரனா ஒன்லி अधिकार के बारे में राइट्स பத்தி மட்டும்தான் सोचते हैं, திங்க் பண்றாங்க. கூத்கஜி के कारण कर्तव्य को भूल जाते हैं. கூத்கஜினா அந்த செல்ஃபிஷ்னால கர்த்தவ்ய கோ தன்னுடைய கடமையை டியூட்டியை பூல் ஜாத்தே ஹோ, பூல்னா மறக்கிறது, ஃபர்கெட். मगर यदि हम कर्तव्य नहीं निभाते तो अधिकार कैसे मांग सकते हैं. ஆனா ஒரு வேளை நாம கர்த்தவ்ய நகி நிபாத்தே கடமையை செய்யலனா तो அப்போ அதிகார் கைசே மாங் சக்தே ஹே, எப்படி உங்களோட ரைட்ஸை வந்து உங்களோட உரிமையை எப்படி நீங்க கேட்பீங்க. हमारी मातृभूमि हमें कई सुविधाएं देती है. நம்மளுடைய தாய்நாடு நமக்கு கயி சுவிதாய் நிறைய ஃபெசிலிட்டிஸை கொடுத்துருக்கு. வஹ பதலே மே, ஆனா அதுக்கு பதிலா ஹம்சே பி நம்ம கிட்ட இருந்து பஹூத் குச் பானே கி உம்மத்தி கர்த்தே ஹே, நம்ம கிட்ட இருந்தா நிறைய விஷயங்கள் வேணும் அப்படின்றது வந்து எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு சொல்றாங்க. So next third lesson. Whenever a tiger kills an animal, it comes back the next day to eat it. அதாவது எப்பெல்லாம் டைகர் வந்து ஒரு அனிமலை கொள்ளுதோ அது என்ன பண்ணும், இட் கம்ஸ் பேக் த நெக்ஸ்ட் டே, அது அடுத்த நாள் வந்துதான் அது என்ன பண்ணும், அந்த அனிமல்ஸ் வந்து சாப்பிடுமா. ஸோ ராம்தாஸ் வெயிட்டட் ஃபார் த டைகர் ஃபார் 3 consecutive days. ஸோ அதனால ராமதாஸ் என்ன பண்றான், அந்த புலிக்காக 3 consecutive days தொடர்ந்து 3 நாள் வெயிட் பண்ணிட்டே இருக்கானா. பட் இட் டிட் நாட் கம் டு ஈட் த புல். பட் அது என்ன பண்ணல, அது வந்து அந்த புல் அப்படின்னா எருது, அதை வந்து சாப்பிடவே இல்லையா. பிகாஸ் ஹி நியூ தட் அ wounded tiger is usually a dangerous animal. ஏன்னா அது காயமடைந்த புலி எப்பவுமே பயங்கரமானது. wounded tigerனா அடிப்பட்ட புலி எப்பவுமே ரொம்ப டேஞ்சரஸா. It was likely to attack the nearby villages and destroy them. அது என்ன பண்ணுமா, அட்டாக்ட்னா அது தாக்குமா, எங்க நியர்பை வில்லேஜஸ் பக்கத்துல இருக்கிற கிராமத்தையும் தாக்கிட்டு அது எல்லாத்தையும் அழிச்சிரும். ஸோ இட் வாஸ் நெசசரி டு கில் இட். ஸோ அதனால அதை கொல்றது கண்டிப்பா அவசியம். ஸோ ராம்தாஸ் டிட் நாட் ஸ்டாப் சர்ச்சிங் த டைகர். அதனால ராம்தாஸ் என்ன பண்ணல, அந்த புலியை தேடுறத நிறுத்தல அப்படின்றது தான் இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதே தமிழ்ல பார்க்கலாம். புலி ஒரு பிராணியை கொன்ற பின் மறுநாள் அதை சாப்பிட அவ்விடம் வரும். இக்காரணத்தால் ராமதாஸ் தொடர்ந்து 3 நாட்கள் அவ்விடம் வந்து புலிக்காக காத்து கொண்டிருந்தான். புலி என்ன பண்ண, ஒரு பிராணியை கொன்னுட்டு மறுநாள் சாப்பிட வருமா, அதே இடத்துக்கு வருமா. அப்போ அதனால அது வந்த உடனே அதை வந்து கொன்னுடணும் அப்படின்னு அவன் 3 நாள் வெயிட் பண்ணிட்டு கண்டினியூஸா வெயிட் பண்றானா. ஆனால் அது எருதை சாப்பிட வரவில்லை. ஆனா அது அடிச்சு அந்த எருத அனிமல் சாப்பிடறதுக்கு வரவே இல்லையா. காயமடைந்த புலி எப்பொழுதுமே பயங்கரமானது. அதாவது அடிப்பட்ட புலி எப்பவுமே ரொம்ப பயங்கரமானதா இருக்குமா. அது அக்கம் பக்கத்து கிராமங்களில் நுழைந்து சேதம் விளைவிக்க கூடுமாதரால். ஆனா இந்த புலி அப்படியே விட்டா என்ன பண்ணிடுமா, பக்கத்துல இருக்கிற கிராமம் எல்லாத்தையும் உள்ள புகுந்து எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிடும். அப்படின்றதுனால அந்த புலியை கட்டாயம் கொன்றுவிட வேண்டும், கட்டாயம் கொன்று தீர்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு முடிவோட இருக்கான். ஆகவே ராமதாஸ் புலியை தேடுவதை நிறுத்தி விடவில்லை. அதனால ராமதாஸ் என்ன பண்ணலையா, அந்த புலியை தேடுறத விடவே இல்லையா. சரிதான் இப்போ ஹிந்தியில கொடுத்திருக்காங்க. बाघ एक जानवर को मारने के दूसरे दिन उसे गाने के लिए वहां आता है. அதாவது ஒரு புலி வந்து ஒரு ஏக் ஜானவர் ஒரு அனிமலை மார்னேக்கே கொன்னுட்டு தூசரே தின் நெக்ஸ்ட் டே உசே கானே கே லியே அதை சாப்பிடுவதற்காக வஹாங் ஆத்தா ஹை அந்த இடத்துக்கு வருமா. இஸ்லியே ராம்தாஸ் லகாத்தார், அதனால்தான் ராம்தாஸ் லகாத்தார்னா கண்டினியூஸா 3 தின் 3 days வஹாங் ஆக்கர் அங்க வந்து
பாகு கா இன்சார் கர்த்தா தா, அந்த புலிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான. இன்சார் அப்படின்னா வெயிட் பண்றது. மகர் வஹ பைல் கோ கானே நஹி ஆயா, ஆனா அது அந்த எருத சாப்பிடுறதுக்கு நஹி ஆயா வரல. காயல் பாக் wounded டைகர், அடிப்பட்ட புலி. கதர்நாக் ஹோதா ஹை, கதர்நாக் அப்படின்னா டேஞ்சரஸ், ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது. வஹ ஆஸ்பாஸ் கி காவோங் மேம் குஸ்கர், அது என்ன பண்ணுது, ஆஸ்பாஸ்னா நியர்பை, காவோங் மேம் வில்லேஜ்ல, குஸ்கர்னா நுழைஞ்சு, நுக்சான் பஹூஞ்சா சக்தா ஹை, நுக்சானா அதை அழிச்சிடும், கிராமத்துக்குள்ள புகுந்து எல்லாரையும் ஸ்பாயில் பண்ணிடும். इसलिए उस बाघ को जरूर मार डालना चाहिए, சோ அதனால அவன் பாகுக்கு அந்த புலிய ஜரூர் மார் டால்னா, அதை சீக்கிரமே கொல்லணும் அப்படின்னு நினைச்சான். இஸ்லியே அதனால ராம்தாஸ் பாகுக்கோ டூங்டனா நஹிச்சோடா, ராம்தாஸ் என்ன பண்றான், அந்த புலிய தேடுறத நஹிச்சோடா விடவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So next fourth one, during summer the whole of India is very hot. அதாவது டியூரிங் சம்மர்னா அந்த சம்மர் டைம்ல, வெயில் காலத்துல கோடை காலம் சொல்லுவாங்களே, அப்போ த ஹோல் ஆஃப் இந்தியா, இந்த இந்தியா ஃபுல்லா எப்படி இருக்குமா, ரொம்ப ஹாட்டா இருக்கும். அட் தட் டைம், அந்த டைம்ல இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு டூ எனி ஒர்க், எல்லாம் எந்த வேலை செய்யறதுக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கும். பீப்புள் யூஸ்வலி கோ டு தி ஹில் ஸ்டேஷன்ஸ், ஸோ அதனால மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஹில் ஸ்டேஷன்ஸ் குளிர் பிரதேசத்துக்கு போயிடுவாங்க. எதுக்கு, டு எஸ்கேப் ஃப்ரம் த ஹீட், அந்த வெப்பத்துல இருந்து தன்னை காத்துக்கொள்ள ஹில் ஸ்டேஷனுக்கு போயிடுவாங்களாம். கொடைக்கானல் இஸ் ஏ பாப்புலர் சம்மர் ரிசார்ட் இன் சவுத் இந்தியா, ஸோ சவுத் இந்தியாலேயே ரொம்ப சம்மருக்கு நல்ல ஒரு பாப்புலரான இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா எல்லாம் கொடைக்கானலுக்கு தான் போவாங்களாம். மெனி பீப்புள் சே தட், நிறைய மக்கள் சொல்றாங்க, த கிளைமேட் ஆஃப் இங்கிலாந்து அண்ட் தட் ஆஃப் கொடைக்கானல் ஆர் ஆல்மோஸ்ட் தி சேம், அதாவது இங்கிலாந்துல இருக்கிற கிளைமேட்டும் கொடைக்கானல்ல இருக்கிற கிளைமேட்டும் மோஸ்ட்லி சேமா தான் இருக்குமா. யூ டு நாட் ஹாவ் ஆஸ் மச் ஹீட் அட் கொடைக்கானல் as you have at ஊட்டி during the day time, அதாவது ஊட்டியில டே டைம்ல இருக்கிற மாதிரியான ஹீட் வந்து கொடைக்கானல்ல இருக்காது. அதுதான் as much heat, ஊட்டியில வந்து டே டைம்ல இருக்கிற ஹீட் வந்து கொடைக்கானல்ல இருக்காது. கொடைக்கானல்ல கோல்டா இருக்கும், குளிர்ச்சியான பிரதேசமா இருக்கும். The temperature at night is also not as cold as at ஊட்டி, அதே போல இந்த நைட்ல இருக்கிற டெம்பரேச்சருமே ஊட்டியில இருக்கிற மாதிரி ரொம்ப குளிரும் இருக்காதான். The natural scenery of கொடைக்கானல் is just like that of England, அதே போல அந்த இயற்கை காட்சி, நேச்சுரல் சீனரி, அந்த கொடைக்கானல் இருக்க இயற்கை காட்சியுமே இங்கிலாந்துல இருக்க மாதிரியே இருக்குமா பாக்குறதுக்கு. நெக்ஸ்ட் அதே தமிழ்ல பாருங்க, கோடை காலத்தில் இந்தியா முழுவதும் வெப்பம் அதிகம், எப்பவுமே அது நார்மலா இருக்கிறதா. அப்பொழுது எந்த வேலை செய்வதும் மிகவும் கஷ்டமானது, எந்த வேலை செஞ்சாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா. வெப்பத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள மக்கள், அதாவது ஹீட்ல இருந்து எஸ்கேப் ஆக மலை பிரதேசங்களுக்கு போவது வழக்கம், அதாவது அந்த ஹில் ஸ்டேஷனுக்கு போவாங்களாம். கொடைக்கானல் தென்னிந்தியாவில் உள்ள மக்கள் விரும்பும் ஒரு கோடை வாசஸ்தலம், அதாவது கொடைக்கானல்ன்றது இந்தியாவில் இருக்கிற மக்கள் விரும்பி போகக்கூடிய ஒரு இடம் தான் அந்த ஒரு கோடை வாசஸ்தலம், சம்மர் ரிசார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கொடைக்கானலின் தட்ப வெப்பநிலை, அதாவது கொடைக்கானல் இருக்கிற கிளைமேட் இங்கிலாந்தின் தட்ப வெப்ப நிலையை ஒத்தது, இங்கிலாந்துல இருக்கிற கிளைமேட்டுக்கும் ஈக்குவலா இருக்கும் என்று சொல்றாங்களாம். இங்கே பகல் நேரத்தில் உதகமண்டலத்தை போல வெப்பம் இல்லை, அதாவது கொடைக்கானல்ல எப்படி ஊட்டியில வந்து டே டைம்ல வெயில் அதிகமா இருக்குமோ, இரவுகளில் உதகமண்டலத்தை போல் அதிக குளிரும் இல்லை. ஆனா நைட் டைம்ல டெல்லியில எப்படி இருக்குமா, ஊட்டியில எப்படி இருக்குமா, ரொம்ப குளிர் இருக்குமா, டே டைம்ல வெயிலா இருக்கும், நைட் டைம்ல ரொம்ப குளிரா இருக்குமா. ஆனா இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு கொடைக்கானல்ல இருக்காது, நார்மலா இருக்கும். கொடைக்கானலின் இயற்கை காட்சி இங்கிலாந்தை போன்றது, அதே போல கொடைக்கானல் இருக்கிற அந்த இயற்கை காட்சியும் இங்கிலாந்துல இருக்க இயற்கை காட்சியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குமா. गर्मी में पूरा भारत गरम रहता है, गर्मीना சம்மர் டைம்ல பூரா பாரத் இந்தியா முழுவதும் ரொம்ப ஹாட்டா இருக்கும். उस समय அந்த டைம்ல कोई भी काम करना मुश्किल होता है, कोई भी कामना எந்த ஒரு வேலையும் करना செய்யறது मुश्किल होता है ரொம்ப கஷ்டம். लोग गर्मी से बचने के लिए, மக்கள் வந்து அந்த வெப்பத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக பஹாடி பிரதேஷ் ஜாயா करते हैं, पहाड़ी प्रदेशना हिल स्टेशन को போவாங்களாம். கொடைக்கானல் தக்ஷின் பாரத் का प्रसिद्ध
கிரீஷ்ம வாசஸ்தல் ஹை, அதாவது கொடைக்கானல்ன்றது நம்ம சவுத் இந்தியால இருக்கக்கூடிய ரொம்ப ஃபேமஸான ஒரு சம்மர் ரிசார்ட். கயி லோ கஹதே ஹை கி, அத நிறைய மக்கள் சொல்றாங்களாம், இங்கிலாந்து और கொடைக்கானல் கி ஆபோ ஹவா பராபர் ஹை, அதாவது கொடைக்கானல்லையும் இங்கிலாந்துலயும் இருக்கக்கூடிய அந்த ஆபோவஹா அப்படின்னா அந்த கிளைமேட், ஓகேவா, இந்த தட்ப வெப்பநிலை சொல்றாங்க, அதுதான் ஆபோ ஹவா, தட்ப வெப்பநிலை கிளைமேட் பராபர் ஹை, பராபர்னா ஈக்குவல். ஊட்டி மேம் தின் மேம் ஜித்தனி கரமி ரஹத்தி ஹை, ஊட்டியில அந்த டே டைம்ல எந்த அளவுக்கு ஹாட் இருக்கும்னா, எந்த அளவுக்கு ஹாட் இருக்கோ அது கொடைக்கானல் மேம் உத்தனி நஹி ரஹத்தி, அந்த ஹாட் வந்து கொடைக்கானல்ல இருக்காது, அந்த அளவுக்கு இருக்காது. கொடைக்கானல் மேம் रातें भी ஊட்டி की तरह उतनी सर्द नहीं होती, அதே போல கொடைக்கானல்ல ஊட்டியில இருக்கிற மாதிரி நைட்ல ஊட்டியில இருக்க மாதிரியான குளிரும் அந்த அளவுக்கு இருக்காதாம். கொடைக்கானல் का प्राकृतिक दृश्य भी इंग्लैंड के प्राकृतिक दृश्य के समान है, அதாவது கொடைக்கானலுக்கு இருக்கக்கூடிய பிராகிருதிக் அப்படின்னா நேச்சர், திருஷ்யனா சீனரி, இயற்கை காட்சி, இங்கிலாந்து பிராகிருதிக் திருஷ்ய, இங்கிலாந்துல இருக்கிற அந்த நேச்சுரல் சீனரிக்கு ஈக்குவலா இருக்குமா, அதாவது ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 5th ஒன், தி நியூஸ் பேப்பர் டெல் அஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் ஆல் ஓவர் தி வேர்ல்ட். இது ஹேப்பனிங் HEPPENING ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. தி நியூஸ் பேப்பர் டெல்ஸ் அஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் ஆல் ஓவர் தி வேர்ல்ட். நமக்கு நியூஸ் பேப்பர், இது வந்து ஃபுல்லா நியூஸ் பேப்பர் பத்தியான இன்ஃபர்மேஷன் தான் இந்த பேராகிராஃப்ல கொடுத்துருக்காங்க. அதாவது நியூஸ் பேப்பர் நமக்கு வாட் இஸ் ஹேப்பனிங் ஆல் ஓவர் தி வேர்ல்ட், இந்த உலகம் ஃபுல்லா என்ன நடக்குதோ அதை நமக்கு சொல்றது. வித்தின் அ வெரி ஃபியூ ஹார்ஸ் ஆஃப் எனி கிரேட் ஈவெண்ட், அதாவது வித்தின் அ ஃபியூ ஹார்ஸ்னா கொஞ்ச நேரத்துக்குள்ளே, எந்த ஒரு ஈவெண்ட் நடந்தாலும் கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே, நோ மேட்டர் இன் விச் பார்ட், எந்த இடத்துல நடக்குதுன்றதும் இம்பார்ட்டன்ட் இல்லை, அதாவது ஒரு விஷயம் எந்த இடத்துல நடக்குது எப்ப நடக்குது அப்படின்றத வித்தின் அ ஃபியூ ஹார்ஸ் கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே ஆஃப் த வேர்ல்ட் இட் அக்கர்ஸ், உலகத்துல நடக்கிற எந்த ஒரு விஷயமும் வித்தின் ஃபியூ ஹார்ஸ்க்குள்ள நமக்கு ரீச் ஆயிடுமா. we can read about it in the newspaper, நம்ம என்ன பண்ணிட முடியும், அந்த நியூஸ் பேப்பர்ல படிச்சிட முடியும். if there is an earthquake in Japan or a railway accident in Australia, ஒருவேளை வந்து ஜப்பான்ல ஒரு earthquake வந்தாலோ இல்ல ஆஸ்திரேலியா ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடந்தாலோ we are told about it in the newspaper. ஸோ அது எங்க நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா, இமீடியட்டா நியூஸ் பேப்பர்ல அது நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கலாம். The newspapers help to keep the people of different countries in close touch with each other. அதாவது நியூஸ் பேப்பர்ஸ் என்ன பண்ணுது, help to keep the people, மக்களை எப்படி வச்சிருக்கு, டிஃப்ரெண்ட், அதாவது எல்லா கண்ட்ரியும் அதனுடைய க்ளோஸ் டச்ல வச்சிருக்கான். மக்கள் எல்லாரையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரே மீடியமா இந்த நியூஸ் பேப்பர் இருக்கு. they play an important part in the world of today. அது மட்டும் இல்லாம அது இப்போ இந்த ட்ரெண்டிங்க்கு அது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயமா நம்மளோட லைஃப்ல இருக்கு. ஸோ தமிழ்ல என்ன கொடுத்திருக்காங்க, உலகம் முழுவதிலும் என்ன நடக்கிறது என்பதை செய்தித்தாள்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. அதாவது வேர்ல்டு ஃபுல்லா என்ன நடக்குதோ அது நமக்கு நியூஸ் பேப்பர் சொல்லிடுதான். உலகத்தில் எந்த பாகத்திலும் எந்த விசேஷ நிகழ்ச்சி நடந்தாலும் ஒரு சில மணி நேரத்தில் அதை பற்றி செய்தித்தாள்களில் படிக்க முடியும். என்ன சொல்றாங்க, உலகத்துல எந்த பாகத்துல எந்த விசேஷம் நடந்தாலுமே ஜஸ்ட் ஒரு சில மணி நேரத்துல என்ன ஆகுது, அதை பத்தி நம்ம செய்தித்தாள்ல படிச்சிட முடியுமா. ஜப்பானில் பூகம்பம் வந்தாலும் ஆஸ்திரேலியாவில் ரயில் விபத்து நடந்தாலும் இவைகளை பற்றிய செய்திகளை செய்தித்தாள்கள் மூலமாய் நாம் விரைவில் அறிகிறோம். அதாவது ஜப்பான்ல பூகம்பம் வந்தாலோ இல்ல ரயில் விபத்து ஆஸ்திரேலியா நடந்தா கூட இது எல்லாத்த பத்தி இன்ஃபர்மேஷன் நம்ம உடனடியாக இதுல தெரிஞ்சுக்கலாம் செய்தித்தாள்கள் மூலமாக. அதுவும் எப்படி, வித்தின் ஹார்ஸ், நாம் விரைவில். பல்வேறு தேசத்து மக்களிடையே நெருங்கிய தொடர்பு ஏற்படுத்துவதில் செய்தித்தாள்கள் மிக்க உதவி அளிக்கின்றன. அதாவது வேற எந்தெந்த நாட்டுல எல்லாம் என்னென்னலாம் நடக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த நியூஸ் பேப்பர் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுதான். இன்றைய உலகில் செய்தித்தாள்கள் மிகவும் முக்கிய இடத்தை பெற்றுள்ளன. ஸோ இப்ப இருக்கிற வேர்ல்டு இந்த நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாமே ரொம்ப மெயின் பிளேஸ் பிடிச்சிருக்கோம். ஸோ இப்ப அதை லாஸ்டா ஹிந்தியில பாத்துருவோம். समाचार पत्र, समाचार पत्रனாலே நியூஸ் பேப்பர். समाचार पत्र हमें बताता है कि நமக்கு என்ன தெரிவிக்குதுன்னா, पूरी दुनिया में, पूरी दुनिया இந்த வேர்ல்டு ஃபுல்லா, ஆல் ஓவர் த வேர்ல்ட்,
क्या हो रहा है என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு சொல்றதுதான் நியூஸ் பேப்பர். किसी भी महान घटना के बारे में वह दुनिया के किसी भी भाग में गड़े भी रहे, हम कुछ ही घंटों में उसके बारे में समाचार पत्र में पढ़ सकते हैं. அதாவது किसी की महान घटना के बारे में ஏதாவது ஒரு மிகப்பெரிய நிகழ்வை பத்தியோ அதாவது ஏதாவது ஒரு மிகப்பெரிய நிகழ்வை பத்தியோ அது மட்டும் இல்லாம வக துனியாக்கே அது அந்த உலகத்துல கிசிபி பாகுமேம் எந்த இடத்துல அது நடந்தது கடே எந்த இடத்துல நடந்ததுன்றதையுமே சஹி சமை சரியான நேரத்துல குச்சி கண்டோங் மேம் ஒரு சில மணி நேரத்திலேயே உஸ்கே பாரே மேம் அதை பத்தியான இன்ஃபர்மேஷனை சமாச்சார் பத்திரமே படி சக்தே ஹே நம்ம நியூஸ் பேப்பர்ல படிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. यदि ஒருவேளை जापान में भूकंप आया हो या ऑस्ट्रेलिया में रेल दुर्घटना हुई हो, அதாவது ஜப்பான்ல ஒரு பூகம்பம் வந்தாலும் அதுதான் ஜப்பான் ஊர் பேரு நடந்தாலும் ஆஸ்திரேலியானா அந்த ஊர் பேர் அப்படியே ஆஸ்திரேலியான்னு வருது பாருங்க. ஆஸ்திரேலியால ரயில் ஆக்சிடென்ட்ஸ் நடந்தாலும் ஹமேம் சமாச்சார் பத்திர கவர் கர்த்தா ஹே நமக்கு அந்த நியூஸ் பேப்பர் இன்ஃபர்மேஷனை கொடுத்துருமா. समाचार पत्र भिन्न भिन्न देशवासियों को एक दूसरे के करीब लाता है. அதாவது அந்த நியூஸ் பேப்பர் வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல இருக்கிற எல்லா மக்களையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பக்கத்துல தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. समाचार पत्र आज की दुनिया में एक महान भूमिका निभाते हैं. அதாவது நியூஸ் பேப்பர் இப்ப இருக்கிற உலகத்துல இருக்கக்கூடிய ஆஜ் கி துனியா இப்ப இருக்கிற உலகத்துல ஏக் மகான் ஒரு சிறந்த பூமிகா நிபாத்தே ஹே ஒரு சிறந்த அறிமுகத்தை ஒரு சிறந்த இடத்தை வந்து அது நம்மளுடைய டேஸ்ல இப்போ வந்து அதுதான் முக்கியமானதா இருக்கு அப்படின்னு இதுல சொல்லியிருக்காங்க.